வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நம்ம சேனலில் எந்த ஒரு டிவி வீடியோ போட்டாலும் நிறைய பேர் கம்பேரிசன் போடுங்க அப்படின்னாங்க. ஸோ கம்பேரிசன் போடுறது ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 டிவி இருக்குது. வியூனுடைய மாஸ்டர் பீஸ் டிவி, இது பார்த்தீங்கன்னா சாம்சங்னுடைய ஃப்ரேம் டிவி. இந்த ஃப்ரேம் டிவி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் டாப் அண்ட் டிவி. இதோடைய விலை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயே போயிட்டுருக்கு. நம்ம வியூனுடைய மாஸ்டர் பீஸ் டிவி பார்த்தீங்கன்னா அது வந்து 1 லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்கிற இப்போ இந்த 65 இன்ச் மாடல். இந்த 2 டிவிக்குமே வித்தியாசத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அந்த வித்தியாசங்கள்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோத்துக்கு ஒரு ஷாக்கிங் டிஃப்ரென்ஸ் இந்த 2 டிவின்னு இருந்தது அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் உடனடியாக உங்கள்கிட்ட வீடியோவாக தனியாக போட்டு காமிச்சிடலாங்கிறது தான் இந்த பதிவு நான் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்சர் டிஃப்ரென்ஸ் நான் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் சவுண்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் ரெண்டுத்துக்குமே பண்ணுறதுக்கு முன்னாடி 2லேயுமே ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ், அதாவது பிக்சர் மோட், அந்த பிரைட்னஸ் மோட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா 2 நம்ம கம்பேர் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து வியூ டிவியில் செட்டிங்ஸில் போய் நம்ம செட்டிங்ஸை ரீசெட் பண்ண போகிறோம். இப்போது சாம்சங் டிவியை செட்டிங்ஸில் போய் ரீசெட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ்க்கு நம்ம ரீசெட் பண்ணியாச்சு. இதோடைய கலர் கிளாரிட்டி பாருங்கள். வியூ டிவிலையும் சாம்சங் டிவிலையும் இருக்கக்கூடிய அந்த கலருடைய ரிச்னஸ் பாருங்கள். இது ஆக்சுவலாக ஒரு ஓலட் கண்டென்ட்டில் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட் இது. ஸோ அதோடைய ஒவ்வொரு கலர்னுடைய அந்த நுணுக்கங்கள், அதோடைய கிளாரிட்டி, அந்த வுட்டில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்சர், அந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பிளாக் லெவல்ஸ் எல்லாமே எவ்வளவுத்துக்கு க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது வியூ டிவியில் பார்த்தா தெரியுது. சாம்சங் டிவிலையும் நல்லா இருக்குது, பட் அந்த அளவுக்கு துல்லியமான ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன் இது கிடைக்கல எனக்கு சாம்சங்கில். இந்த கிரையான்ஸ்னுடைய கலர்ஸை கீழே பாருங்கள். அப்புறம் இந்த ரெட் கலர் கார், இந்த ரெட் கலர் டிஃப்ரென்ஸை வந்து எந்த ஒரு டிவியுமே அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டப்படும். ஸோ அதோடைய கிளாரிட்டி, அந்த டெப்த், அந்த கலர்ஸுடைய டீட்டெயில்ஸ், பிக்சருடைய டீட்டெயில்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த கலர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வியூ டிவியில் பெட்டராக இருக்குது. அதோடைய இந்த கிளாரிட்டி இது எல்லாமே நல்லா இருக்குது. இப்போது இது வந்து வியூ டிவியில் வந்து ஐபிஎஸ் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு விஏ பேனல். ஸோ வியூவிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறதுக்காக சைடில் போய் ரெக்கார்டிங் பண்ணுறேன். இப்போ வியூவிங் ஆங்கிள்ஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு இந்த சைடில். இப்போ இந்த ரெட் கலர் கண்டென்ட்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சாம்சங் டிவியில் பாருங்கள், அது ஓரளவுக்கு ஒரு பிங்கிஷாக ஒரு மாதிரியான ஒரு ரெட் கலராக தெரியுது. பட் வியூ டிவியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கரெக்டான ஒரு ரெட் கலர் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. என் கண்ணால் பார்க்குறத இந்த கேமரா மூலமாக உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது எல்லாமே ஹியூமன் ஐயில் பார்க்குறப்போ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு டிஸ்பிளேல பார்க்குறப்போ நீங்கள் பார்க்குற டிஸ்பிளேலையும் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா எனக்கு புரியல எனக்கு. பட் நான் பார்த்த விஷயங்கள், நான் ஃபீல் பண்ணுறதை உங்களுக்கு நான் விஷுவலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கலர்ஸ்னுடைய ஒவ்வொரு கலருமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரீனுடைய டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறோம். அந்த ரிச்னஸ், அந்த ஒரு பிளாக் லெவல்ஸ், அந்த டீடைல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது வியூ டிவியில். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த இடத்துலையுமே இந்த ரெட்ஸாக இருக்கட்டும், இந்த க்ரீன்ஸாக இருக்கட்டும், அந்த பிளாக்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப க்ளீனாக, அது ஒவ்வொரு டீடைல்ஸ், இந்த கலர்னுடைய டீடைலிங் பார்த்தீங்கன்னா வியூ டிவியில் டெஃபினட்டாக பெட்டராக இருக்குது. நான் சாம்சங் டிவியில் இவ்வளோ தூரத்துக்கு ஒர்ஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் இதை விட வியூ டிவி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. சாம்சங் டிவியில் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு டால்பி விஷன் கண்டென்ட்டுக்கான லைசன்ஸ் இல்லாததுனால சாம்சங் டிவியில் சுத்தமாக உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த வியூ மாஸ்டர் பீஸில் வந்து உங்களுக்கு டால்பி விஷனுக்கான லைசன்சிங் இருக்கிறதுனால அதோடைய கலருடைய கிளாரிட்டி பாருங்கள். இப்போது உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டிக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரு HDR 60 FPS கண்டென்ட்டை ப்ளே பண்ணுறப்பையும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. இந்த க்ரீன்ஸ்னுடைய ரிச்னஸ், பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டார்க் க்ரீனை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிளாக் மாதிரி காமிக்கக்கூடிய அந்த திறன், அந்த ஒவ்வொரு கலரில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட், அப்புறம் அந்த வுட்டோடைய ஒரு டெக்ஸ்டர் ஒன்று காமிப்பாங்க, அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக, ரொம்ப கிளியராக, கிறிஸ்பாக எனக்கு வந்து வியூ டிவியில் தெரிஞ்சது. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 டிவிக்கான டிஃப்ரென்ஸை நீங்களே பார்த்துருப்பீங்க. எது பெட்டராக இருக்குதுன்னு நான் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வியூனுடைய மாஸ்டர் பீஸ் டெஃபினட்டாக ஒரு பெட்டராக இருக்குது.
ரியலி எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த சாம்சங் டிவியோடைய ஃப்ரேம் வந்து ஆக்சுவலாக நான் வாங்கலான்னு வேறு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எது பெட்டர் அப்படின்னு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். I'll start from here.